இல்லம்மா, எவ்வளவு தைரியம் எங்க முன்னாடி கோவில் பூட்ட உடப்ப எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? யோ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பேசிட்டே இருக்க. இங்க யாருக்கு ஒரு அவ்வளவுதான் போக மாட்டீங்க. உண்மை சொன்னா உங்களுக்கு ஓடிடா. சும்மா நிறுத்துங்க. அவ்வளவுதான் சொல்றாங்கல்ல. அமைதியா இருப்பா. சண்டை போடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அண்ணாமலை கிட்ட நான் பேசுறேன். இனிமே பேச்சுக்கே இடம் இல்ல. இன்னைக்கு அவங்களா நாங்களான்னு பாத்துருவோம். யோ என்னையா பேசுற? அவங்கள நாங்களா பாத்துருவோம்னா ஒருத்தர் இங்க இருக்க மாட்டீங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சொன்னா கேளுங்க. கோவிலுக்குள்ள இப்படி சண்டைலாம் போடக்கூடாது. சொன்னா கேளுங்க ஐயா. உங்க சண்டையால பூஜை தடைபடக்கூடாது. அப்புறம் ஆத்தா ஆக்ரோஷம் ஆயிடுவா. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க ஐயா. ஐயோ சாமி சிலைய உள்ள காணுமே சாமி. யோ சாமி சிலைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கயா. ஐயோ, திருவிழா சமயத்துல ஆத்தா சிலையை இப்படி திருடிட்டாங்களே. தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இனி ஊருக்கு என்ன கேடு வரப்போகுதோ? ஊருக்கு அழிவு வரப்போகுதுமா? பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏற்பாடு பண்ண திருவிழா இப்படி பாதிலேயே நின்னு போச்சு. ஆத்தா சிலையை திருடி இந்த ஊருக்கே பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டானுங்களே. இனி எத்தனை உயிர் போக போதோ? ஊர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என்ன அண்ணாமலை இப்படி ஆயிடுச்சு? திருவிழா நேரத்துல சிலையை திருடி இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது அண்ணாமலை? கோவிலுக்குள்ள சண்டை போடாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப ஆத்தா சிலைய பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். இப்போ சந்தோஷமாயா உங்களுக்கெல்லாம்? ஏற்கனவே திருவிழா நடக்காம ஊர்ல மழை தண்ணி இல்லாம பயிரெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இந்த வருஷமோ திருவிழா நடத்தலனா எல்லாம் பஞ்சப்பட்டினில கடந்து சாக வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவங்க தான். எப்ப இவங்க இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ அதுல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணா உங்க அம்மா பெரிய தெய்வமா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலையை திருடுன திருடி, அவ்வளவுதான். இவ்வளவு ரோசம் வருதுல்ல, மரியாதையா சிலை எங்க இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. இல்லனா என்ன நடக்கும்னே தெரியாது. யார பார்த்து திருடின்னு சொல்ற? தம்பி, என்ன பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டுற? தப்பு பண்ணது நீங்க. ஒழுங்கா சிலை இருக்கிற இடத்த சொல்லிட்டா நல்லது. இல்ல ஒருத்தர் இங்க இருந்து போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு திருட்டு பட்டம் கட்டுறீங்க. அங்க என்ன பார்த்து அமைதியா இருப்போம் நினைச்சிட்டியா? என் அண்ணாமலை தான் திருடான்னு எப்படியா சொல்றீங்க? ஏன் இந்த கோதண்ட இருக்காரு, அவர் திருடுக்கலாம்ல? அவர் திருடி இருக்க மாட்டாருன்னு என்ன நினைச்சியோ? ஏங்க, யார் மேல பழிய போடுறீங்க? அவரு எங்க ஊரு. இந்த கோயிலுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவர் சிலையை திருடணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்போ எங்க சித்திக்கு மட்டும் அவசியம் இருக்கா? இது எங்க குலதெய்வம். எங்க சித்தி இந்த ஊர் மேலயும் கோவில் மேலயும் அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க கூப்பிட்ட உடனே வந்தாங்க. அதான் வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாங்கல்ல. ஐயா, இந்த ஊர் பெரியவர் நீங்க. உங்களுக்கு அண்ணாமலை அத்தைய பத்தி நல்லாவே தெரியும். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதை எங்க அத்தை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? அந்த ஆத்தாவே வந்து சொன்னாலும் அண்ணாமலை அம்மாவை நான் சந்தேகப்பட மாட்டேம்மா. ஏன்னா இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு எங்க எல்லார விடவும் அதிகமா அக்கறையை காட்டுறது அண்ணாமலை அம்மா தான். அவங்கள பழி சொன்னா என் நாக்கே அழுகிடுமா. ஏன்னா பெருசு அவங்க கிட்ட கை நீட்டி ஏதாவது பணங்கின வாங்கிட்டியா? அவங்களுக்கே ரொம்ப சப்போர்ட்டா பேசுற. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க திருவிழா பண்ணணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே எனக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு.
இந்த ஊர்ல ஏதோ ஒரு அசம்பவிதம் நடக்க போகுதுன்னு தோணுச்சு. நாங்க என்ன கனவு கண்டமோ அதே மாதிரி ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்துட்டான். அடுத்த நாளே பெரியவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அடுத்த நிமிஷமே நம்ம ஊருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை நாங்களும் தான் உடனே இங்க கிளம்பி வந்தோம். இந்த ஊர் நல்லதுக்காக மட்டும்தான் வந்தோம். முதல்ல எங்களை நம்புங்க. அபாண்டமா அண்ணாமலை மேல பழிய போடாதீங்க. ஏய் கோதாண்டோ, சிலை காணாம போனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாரும் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் வந்தாங்க. யோ வாய மூடியா, எல்லாம் நீ பண்ண வேலைதான். திருவிழாவுல யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், பூஜையா யார் ஆரம்பிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம லட்சமா தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு கோவிலுக்குள்ள விட்ட. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஆத்தா சிலையவே காணும். இதென்ன சாதாரணமா நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த அம்மாவோட மூத்த மருமக விரதம் இருக்காமலேயே விரதம் இருந்தேன்னு பொய் சொல்லி பூஜை பண்ண வந்தாங்க. அப்ப ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அதுல இருந்து எல்லாமே தடங்களா தான் இருக்கு. அப்பவே அவங்கள கோவிலை விட்டு விரட்டி இருக்கணும். ஹலோ, என்ன பேசுறீங்க? அதான் நீங்க சொன்ன உடனே பூஜையை விட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன ஏன் மேல பழி சொல்றீங்க? ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணீங்களோ என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க? இந்தாம்மா, உன்னை சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நாங்க எல்லாரும் ஒழுங்கா தான் இருந்தோம். நீ பண்ண தப்பாலதான் ஆத்தா கோபம் ஆயிட்டா. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதா? இப்ப யார் மேல சரி தப்புன்னு சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. இவ்வளவு பேர் இருந்தோம். ஆத்தாவோட சிலை காணாம போயிருக்கு. முதல்ல அதை யார் எடுத்தாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற வழிய பார்க்கலாம். எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதான் சிலை திருநவங்க முன்னாடியே இருக்காங்களே. நல்ல குடும்பம்யா. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு குலதெய்வ கோயிலையே திருட வந்திருக்கீங்க. பெரிய பெரிய திருடனுங்களே மிஞ்சிட்டீங்க. ஹலோ, மரியாதையா பேசுங்க. யார பார்த்து திருட்டு குடும்பம்னு சொன்னீங்க? நாங்க ஒன்னும் உங்க கோயிலுக்கு வரல. நீங்களா தானே எங்களை கூப்பிட்டீங்க. எங்க அத்தை திருவிழா செலவை மொத்தமா ஏத்துக்கிட்ட போது பல்ல காட்டிட்டு வந்து நின்னீங்கல்ல. இப்ப சிலை காணாம போனதும் அவங்க மேலேயே பழி போடுறீங்களா? ஏமா, நாங்க கூட அந்த அம்மா பக்தியில தான் அவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்பதானே தெரியுது சிலையை திருடதான் அவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு. மரியாதையா பேசு. எங்க சித்திக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம். யார் பொருளுக்கு ஆசைப்பட்டு பழக்கம் இல்ல. உங்களுக்கு வேணா உங்க அம்மா பெரிய தெய்வமா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலையை திருடுன திருடி, அவ்வளவுதான். மறுபடியும்